வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆன்லைன் ரம்மி குறித்த பிரச்சனை என்பது நாளுக்கு நாள் பெரிதாகி கொண்டே வருகிறது. ஆளுநர் அந்த மசோதாவை திருப்பி அனுப்பியிருக்கிறார். ஆனால் அதற்கான உரிய விளக்கம் எதையுமே அவர் கொடுக்கவில்லை. இன்னொன்று, நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனையை எழுப்புவதற்காக திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. ஆன்லைன் ரம்மியினுடைய பாதிப்புகள் என்பது நாம் நினைத்ததை விடவும் மிக மிக மோசமாகி கொண்டிருப்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆரம்பத்தில் ஆன்லைன் ரம்மிக்கு எதிரான அவசர சட்டம் பிறப்பித்த தமிழ்நாடு அரசு அதற்கு பிறகு அதை ஒரு சட்ட மசோதாவாக நிறைவேற்றிய போது அதற்கு ஆளுநர் அனுமதி அளிக்க தொடர்ந்து மறுத்து வருவதை நாம் பார்க்கிறோம். இதுவரைக்கும் 44 பேர் ஆன்லைன் ரம்மியால் தமிழகத்தில் தற்கொலை செய்து கொண்டு இறந்திருக்கிறார்கள். இது உண்மையில் ஒரு இறந்தவர்களுடைய எண்ணிக்கை மட்டுமல்ல, இன்னும் பல்லாயிரம் குடும்பங்கள் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து வருகின்றன என்பதைத்தான் வரக்கூடிய செய்திகள் சுட்டிக்காட்டுகின்றன. ஏனென்றால் இந்த ஆன்லைன் ரம்மிக்கு வெகு சுலபமாக இளைஞர்கள் அடிக்ட் ஆகி விடுகிறார்கள் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். எல்லோருடைய கையிலும் இன்றைக்கு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறது. ஏதாவது ஒரு ஆன்லைன் விளையாட்டை, இதுபோல் ஆன்லைன் ரம்மி போன்றவற்றை அவர்கள் முதலில் ஒரு சின்ன ஆர்வத்தோடு, அதாவது அது எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்காக உள்ளே போய் விளையாடுவது போன்று தான் ஆரம்பிக்கிறார்கள், அல்லது தங்களுடைய நண்பர்கள் விளையாடுவதை பார்த்து அதுபோல் தாங்களும் விளையாடி பார்க்கிறார்கள். ஆனால் ஆன்லைன் ரம்மியினுடைய அல்காரிதம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஆரம்பத்தில் அவர்களுக்கு சில வெற்றிகளை தருவது போன்ற தோற்றத்தை அது ஏற்படுத்தும். அப்படி அந்த தோற்றத்தை ஏற்படுத்திய பிறகு அதில் எல்லோருக்கும் ஒரு விதமான ஈடுபாடு வர ஆரம்பிக்கும். இந்த ஈடுபாடு வர ஆரம்பித்த பிறகு பெருமளவிற்கு அவர்கள் பணத்தை இழக்க ஆரம்பிக்கிறார்கள். சிறு சிறு வெற்றிகளை கொடுத்து பெரிய தோல்விகளை அவர்களுக்கு ஏற்படுத்துவது, இதுதான் அதனுடைய அடிப்படை. அதாவது இந்த சிறிய வெற்றிகளுக்கு மயங்குகிறவர்கள் நாம் எப்படியாவது ஒரு பெரிய பணத்தை இதில் பெற்றுவிடலாம் என்கிற ஒரு ஆசைக்கு ஆட்படுத்தப்படுகிறார்கள். அதற்கேற்பத்தான் அதனுடைய அந்த ஆப் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்று கூட சொல்லலாம். ஆனால் இதை புரிந்து கொள்ளாமல் நிறைய இளைஞர்கள் விளக்கில் போய் விழுகிற விட்டில் பூச்சிகளைப் போல இதில் விழுந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த விதத்தில் இன்றைக்கு ஆன்லைன் ரம்மியை தடை செய்வது என்பது லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய உயிரையும் அவர்களுடைய பொருளாதார நலனையும் பாதுகாக்கிற ஒரு விஷயம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் ஏன் இதற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க மறுக்கிறார் என்பதுதான் இன்று நம் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. என்றால் இன்றைக்கு ஆன்லைன் ரம்மி லாபி என்பது பிரம்மாண்டமான ஒன்று. அந்த ஆன்லைன் ரம்மியின் மூலமாக பல்லாயிரம் கோடி ரூபாய் பணம் புரள்வதாக சொல்கிறார்கள். இதை நடத்துகிறவர்கள் பல்லாயிரம் கோடி ரூபாய் ஒரு வர்த்தகமாக அதை மாற்றியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு இளைஞர்களுடைய உயிரை வைத்து விளையாடக்கூடிய இந்த ஆன்லைன் ரம்மியை தடை செய்ய வேண்டிய கோரிக்கை ஒருபுறம் என்று சொன்னால், தமிழ்நாடு அரசு அதற்காக இடையராது போராடுகிறது என்றால், நிச்சயமாக நாம் இந்த ஆன்லைன் ரம்மியிலிருந்து நம்மை நாமே தடுத்தாட்கொள்வது மிக மிக முக்கியம். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இதில் ஒரு பொறுப்பு இருக்கிறது. மற்றபடி இதை விளையாடுகிற இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்ச்சி தேவை. நாம் ஏதோ கொஞ்ச நேரம் விளையாடிவிட்டு இதிலிருந்து வெளியே வந்து விடலாம் என்று நினைப்பது என்பது பல சமயங்களில் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. அது ஒரு மாய வலை என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். எச்சரிக்கையுடன் இருங்கள். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.